1000 வருஷமா பெண்களை தடை பண்ணிட்டு ஆண்கள் மட்டுமே வாழ்ற நாடு ஒண்ணு இருக்கு தெரியுமா? என்னப்பா சொல்ற? எதுக்காக பெண்களை தடை பண்ணாங்க? பெண்கள் இல்லாம 1000 வருஷமா அங்க எப்படி மக்கள் தொகை குறையாம இருக்கு? பெண்களே இல்லாம அவங்க அங்க செய்யற விசித்திரமான செயல்கள் இதெல்லாம் கேட்டீங்கன்னா உங்களுக்கு அதிர்ச்சியாவும் ஆச்சரியமாவும் இருக்கும். அந்த இடத்தோட பேரு மவுண்ட் அத்தோஸ். இது நிலத்துல இருந்து கடலுக்குள்ள நீட்டிக்கிட்டு இருக்கிற ஒரு பகுதி. இது ஒரு தனி நாடுன்னு சொல்ல முடியாது. இது கிரீஸ் நாட்டுக்குள்ள இருக்கிற ஒரு பகுதி. ஆனா இத நாட்டுக்குள்ள இருக்கிற ஒரு தனி பிராந்தியம், அதாவது சுயேட்சையான குடியரசு அப்படின்னு சொல்லலாம். மவுண்ட் அத்தோஸுக்குன்னு தனி ராணுவம் கிடையாது, வெளியுறவு கொள்கை கிடையாது, பாதுகாப்பு அப்புறம் இந்த வெளியுறவு விஷயங்கள் எல்லாத்தையும் கிரீஸ் அரசாங்கமே பாத்துக்கும். அதோட சரி, அதை தவிர்த்து வேற எந்த சட்டத்திட்டங்கள்லயும் நிர்வாகத்திலையும் தலையிடாது. முழுக்க முழுக்க மவுண்ட் அத்தோஸ அங்க இருக்கிறவங்களே ஆண்டுக்குவாங்க. உங்ககிட்ட கிரீஸ் நாட்டோட விசா இருந்துச்சுன்னா கிரீஸ் நாடு வரைக்கும் தான் போக முடியும். அதுக்குள்ள இருக்கிற மவுண்ட் அத்தோஸ்க்கு நீங்க போகணும் அப்படின்னா அதுக்காக பிரத்யேகமான சிறப்பு அனுமதி சீட்டு மாதிரியான ஒரு விசா வேணும். இதை இவங்க டைமோனிட்ரியன் அப்படின்னு சொல்றாங்க. அந்த விசாவை நீங்க வாங்கணும்னா ஏகப்பட்ட கெடுபடியான ரூல்ஸ் இருக்கு. முதல் விஷயமே அவங்க 18 வயசு பூர்த்தி அடைஞ்ச ஒரு ஆணா இருக்கணும். ஏன்னா பெண்களுக்கு தான் அனுமதி கிடையாது. ஒரு நாளைக்கு இந்த நாட்டுக்குள்ள 100 பேரை மட்டும் தான் அனுமதிப்பாங்க. அதனால இதுக்குள்ள போய் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க பல மாசத்துக்கு முன்னாடியே புக் பண்ண வேண்டியது இருக்கும். அங்க போகும்போது தரவழியா உள்ள போறதுக்கு வழி இருந்தாலும் கூட படகு மூலமா தான் அழைச்சிட்டு போவாங்க. இவ்வளவு கெடுபடி இருந்தாலும் நீங்க அங்க போய் ஒரே ஒரு விஷயத்தை செஞ்சீங்கன்னா போதும், அந்த நாட்டு குடியுரிமையே உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அது என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் இப்ப அவங்க என்னென்னலாம் அந்த இடத்துல பண்ணுவாங்க அப்படிங்கறத வரிசையா சொல்றேன். கடைசியில அது என்ன விஷயங்கிறது உங்களுக்கே புரியும். சுமாரா 335 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட இடமா தான் இந்த மவுண்ட் அத்தோஸ் இருக்கு. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா சென்னையை விட கொஞ்சம் சின்னது. இங்க கிட்டத்தட்ட 2000 இருந்து 2200 ஆண்கள் வரைக்கும் வாழ்றாங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இங்க பெண்களை சுத்தமா தடை பண்ணிருக்காங்க. ஏன் 1000 வருஷமா பெண் விலங்குகளுக்கு கூட அனுமதி இல்லையா? ஆனா ஒரே ஒரு விதிவிலக்கு இருக்கு. அங்க பெண் பூனைகளுக்கு மட்டும் அனுமதி உண்டா. ஏன்னா அங்க இருக்கிற லைப்ரரியில எலி பிரச்சனைகளை சமாளிக்க. லைப்ரரினா நிறைய புத்தகங்கள் இருக்குமா, புக்ஸ் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கும். அதோட லைப்ரரி மாதிரியே ஒரு இடம் இருக்கு. அதுல நிறைய மண்டை ஓடுகளும் எலும்புகளும் இருக்குமா. அது எதனால அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த இடத்துல ஒருத்தர் இறந்துட்டா அவங்கள தண்ணீராலையும் ஒயினாலையும் குளிப்பாட்டி அப்படியே மண்ணுக்குள்ள புதைச்சிருவாங்க. ரைட்டு, அதுதானே உலக வழக்கம் அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனா அதோட விட மாட்டாங்க. இதுக்கப்புறம் சுமாரா 3 இருந்து 7 வருஷம் வரைக்கும் டைம் கொடுப்பாங்க. அதுக்கப்புறமா புதைச்ச உடம்ப திரும்ப தோண்டி எடுப்பாங்க. அப்படி எடுக்கும்போது அந்த உடம்புல சதையெல்லாம் சுத்தமா போய் வெறும் எலும்பு கூடு மட்டும் இருந்துச்சுன்னா அவரு புண்ணியம் செஞ்சிருக்காரு அப்படின்னு அர்த்தமா. அவரு சாந்தி அடைஞ்சிட்டாரு அப்படிங்கறது அவங்களுடைய நம்பிக்கை. அப்படி இல்லைன்னா அவர் ஏதோ ஒரு பாவம் பண்ணிருக்காரு அப்படின்னு அவங்க முடிவு பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறமா அந்த உடம்ப மறுபடியும் புதைச்சிட்டு அவருக்காக பிரார்த்தனை பண்ண ஆரம்பிப்பாங்க. நல்லபடியா எலும்பு மட்டும் கிடைச்சிச்சுன்னா அந்த எலும்புகளை நல்ல ஒயினை ஊத்தி கழுவுவாங்க. கழுவுனதுக்கு அப்புறம் அந்த மண்டை ஓட்டை எடுத்து அதுல அந்த நபருடைய பெயரை எழுதி செல்ஃப்ல வச்சிருவாங்க. அப்பப்ப அதுக்கு பிரார்த்தனையும் பண்ணுவாங்க. மண்டை ஓட்டை தவிர மத்த எலும்புகள்லாம் பாத்தீங்கன்னா ஏற்கனவே இறந்தவர்களுடைய எலும்புகளை குமிச்சு வச்சிருப்பாங்க. அதோட இதையும் போட்டுருவாங்க. இது சமத்துவத்தை குறிக்குமா. இவங்க சாப்பிடுறது என்ன சாப்பிடுவாங்கன்னு பாத்தீங்கன்னா கோழி, ஆடு, மாடு இந்த மாதிரி எந்த நான்வெஜும் சாப்பிட மாட்டாங்க. வாரத்துல 3 நாள் விரதம் இருப்பாங்களாம். ஆனா பண்டிகை காலங்கள்ல மீனுக்கு மட்டும் அனுமதி உண்டு. ஒரு நாளைக்கு 2 வேளை தான் சாப்பிடுவாங்க. அதுவும் சாப்பிடுறதுக்கு 20 நிமிஷம் மட்டும் தான் ஒதுக்கப்படும். 20 நிமிஷம் கழிச்சு மணி அடிச்ச உடனே நீங்க சாப்பிட்டீங்களோ சாப்பிடலையோ எந்திரிச்சிடணும். ட்ரெஸ்ஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இவங்க ஒரு பிளாக் கலர் ட்ரெஸ் தான் எப்பவுமே போட்டிருப்பாங்க. இவ்வளவு கடுமையான ஒரு வாழ்க்கை முறையை ஏத்துக்கிட்டு அங்க யாராவது இவங்களோட சேரணும் அப்படின்னு நினைச்சா அவங்க முதல்ல அந்த நபரை விசிட்டரா சேர்த்துப்பாங்க. ஒரு 1 இருந்து 3 வருஷம் வரைக்கும் அந்த நபரை கண்காணிப்பாங்க. அந்த நபரால குடும்பம், பெண் இல்லாம இந்த கடுமையான வாழ்க்கை முறையை வாழ முடியுதா அப்படின்னு பாப்பாங்க. அவங்களுக்கு நம்பிக்கை வந்துருச்சு, திருப்திகரமா இருந்துருச்சு அப்படின்னா ஒரு விழா நடத்தி அதுல அவருடைய பழைய பேரை மாத்திட்டு புது பேரை வச்சு ஒரு கருப்பு உடைய கொடுத்துருவாங்க. இனிமே அவருக்கு அதுவே நிரந்தரமாயிரும். நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி இந்த விஷயத்தை செஞ்சுட்டா அந்த நாட்டோட குடியுரிமையும் கிடைச்சிரும். அதே போல 1000 வருஷமா பெண்கள் இல்லாம 2000 பேர் இங்க எப்படி வாழ்றாங்க அப்படிங்கிறதுக்கும் இதுதான் காரணம். இந்த மாதிரி உலகம் முழுக்கவே வெளியில இருந்து ஆளுங்க வாலண்டியரா இங்க போய் சேருவாங்க. இப்படி சேர்றவங்க பெரிய பெரிய டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், ஏன் மிகப்பெரிய கோடீஸ்வரங்க கூட இருப்பாங்க. ஆனா இதுல ஒரு முக்கியமான விஷயம், அந்த நபர் கிறிஸ்டியனா இருக்கணும். ஏன்னா இப்ப நான் சொன்ன இந்த மவுண்ட் அத்தோஸ்ல இருக்கிற 2000 பேரும் ஆர்த்தடாக்ஸான கிறிஸ்துவ துறவிகள், தீவிரமான பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்கிறவங்க. இந்த மவுண்ட் அத்தோஸ் மலையே கன்னிமரியாவுக்கு மட்டும்தான் சொந்தம் அப்படிங்கிறது அவங்களுடைய தீவிரமான நம்பிக்கை. அதனால அவங்கள தவிர வேற எந்த பெண்ணும் அங்க இருந்தா அந்த மலையோட புனிதம் கெட்டுடும் அப்படின்னு தான் அந்த இடத்துக்குள்ள அவங்க பெண்களை முற்றிலுமா தடை பண்ணிருக்காங்க. இது வரைக்கும் ஒரு பொண்ணு கூட அங்க போனது இல்லையா அப்படின்னு கேட்டா வரலாற்றுல சில பெண்கள் மாறுவேஷம் போட்டுட்டு அங்க போனதா சொல்லப்படுது. அதுல முக்கியமானவங்க பாத்தீங்கன்னா பிரெஞ்சு எழுத்தாளரான மேரிஸ் ஜோசி அப்படிங்கிறவங்க தான். 1920
இடங்கள்ல ஆம்பளை வேஷம் போட்டுக்கிட்டு இவங்க மவுண்ட் அத்தோஸ்குள்ள போய் கிட்டத்தட்ட 1 மாசம் தங்கி இருந்திருக்காங்க. அதை வச்சு அத்தோஸில் 1 மாதம் அப்படின்னு ஒரு புக்கும் எழுதியிருக்காங்க. நீங்க இந்த இடத்த பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க.